ஹாய் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பன்னீரை க்யூபாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவில் பரட்டி வச்சுருக்கிற பன்னீரை ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஹோல் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கிரேவியை ஒரு 10 மினிட்ஸுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை கூட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்திக்கு டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த பன்னீர் கிரேவி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.